அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் வளமான வாழ்வு என்ற என்னுடைய இந்த பகுதியை, இந்த வளமான வாழ்வு என்ற பகுதி இன்றோடு கூட நிறைவடைகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் வளமான வாழ்வை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படிலாம் நாம் சிந்தனைகளை மாற்ற வேண்டும், எப்படிலாம் நம் நாவினால் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி பல விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாளிலும் நான் உங்களோடு கூட இந்த ஜீவ விருட்சம் என்ற தலைப்பின் கீழே நிறைவாக, அதாவது இதுதான் இறுதியான பாகமாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. அந்த இறுதி பாகத்திலே போன தடவை சொன்னதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். போன தடவை நான் என்ன சொன்னேன்னா, ஜீவ விருட்சம் என்ற தலைப்பின் கீழே நாம் பகுதி ஒன்று கடைசியாக நாம் என்ன பார்த்தோம் என்றால், ஆதாம் ஏவாள் அவருடைய கதையிலிருந்து பார்க்கிற பொழுது அவர்கள் நன்மை தீமை அறியக்கூடிய கனியை அவர்கள் கர்த்தர் தடுத்திருந்தும் அதை அவர்கள் புசிக்க விரும்பினார்கள். ஆனால் அங்கேதானே ஜீவ விருட்சத்தின் கனியும் அந்த தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டது. ஆனால் அதை புசிக்க அவர்கள் ஆர்வம் கொள்ளவில்லை, அல்லது அதை புசிக்க அவர்கள் முற்படவில்லை. பிரியமானவர்களே, இதை குறித்து தான் நாம போன வாரம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், இந்த ஜீவ விருட்சம் என்பது தேவன் நமக்காக ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தது. அதே போல கர்த்தர் ஒரு நம்மளுடைய, அதாவது மனிதர்களுக்கு முழு உரிமையை கொடுத்திருந்தார். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, எனவே அங்கு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. ஆனால் அதை கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன நன்மை தீமை அறியக்கூடிய கனியை தான் ஆதாம் ஏவாளும் என்ன சொன்னாங்க, ஏவாள் அதை பறித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்திருந்தார். நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீர்கள், நன்மையை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது தீமையா, ஆசீர்வாதத்தையா அல்லது சாபத்தியா என்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் சாபத்தையும் தீமையுமே தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற பொழுது அவருக்குள்ளே பிரியமானவர்களே ஜீவன் இருக்கிறது. எனவே அந்த ஜீவனாகிய ஜீவனை நாம் அவரோடு கூட நாம் இருக்கிற பொழுது, அவரையே பற்றி நாம் தியானிக்கிற பொழுது, அவருடைய சுவாசத்தை நாம் எடுத்துக்கொண்டவர்களாக நாம் வாழ்கிற பொழுது பிரியமானவர்களே நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்கிறது. எனவே நாம் எதை தேடி அலைகிறோம்? நன்மையை தேடி அலைகிறோமா அல்லது தீமையை தேடி அலைகிறோமா? பிரியமானவர்களே, நீங்கள் நன்மையான ஜீவ விருட்சத்தை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி அவரை நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் அடைய முடியும். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். பிரியமானவர்களே, எனவே ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே இருந்த ஆதாமும் ஏவாளும் 2 மரங்கள் இருந்தது என்று சொன்னேன். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியக்கூடிய கனியை கூடிய ஒரு விருட்சம். சோ இவர்கள் இரண்டிலே அவர்கள் என்ன செய்தார்? நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? எனவே இந்த காரியத்திலே நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஜீவ விருட்சத்தின் கனி என்பது ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதுவே இயேசு கிறிஸ்து பிற்பாடு அவர் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காரியங்களை குறித்து நாம் வசனத்துல வாசிக்க போகிறோம். யோவான் 10:10, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படி என்று இயேசு கூறியிருக்கிறார். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 3:13-18. நீதிமொழிகள் 3:13-18, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தி சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக் கொள்கிற எவனும் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை கண்டடைகிற மனுஷன் எப்படி இருக்கிறானா, தன்னை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சம் போல இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஜீவ விருட்சம் என்பது ஞானத்தை குறிக்கிறது. அந்த ஞானம் யாரு? ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவே அந்த ஞானமாக இருக்கிறார். பிரியமானவர்கள், அதை அடுத்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 1:31 வசனம், இயேசு கிறிஸ்துவே, அதாவது அவரே என்றால் இயேசு கிறிஸ்துவே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள்,
எனவே இயேசுவே மெய்ஞானமாய் இருக்கிறார். அவரை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் பிரியமானவர்களே. எனவே ஜீவ விருட்சம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அன்றைக்கு அவர்கள் ஜீவ விருட்சத்தை புசித்திருப்பார்கள் என்றால் இந்த பாழா போன மோசமான உலகத்தை நாம் அடைந்திருக்க மாட்டோம் அல்லவா? ஆனால் அதை எல்லோரும் நாம் நெடுங்காலம் வாழ்கிறவர்களாகவும் ஜீவனை உடையவர்களாகவும் நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசித்ததில் தான் இவ்வளவு விளைவு. இதிலே நன்மை தீமை கனியை புசிக்கிற பொழுது அதில் 2 விதமான காரியங்கள் நடந்தது. ஒன்று, அவர்களுடைய கீழ்ப்படியாமை, கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியவில்லை. இரண்டாவதாக, ஏன் அதை கர்த்தர் தடுத்து வைத்திருந்தார் என்றால் நன்மை தீமை எதுவென்று அறிந்து செயல்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தர் ஜீவ விருட்சத்தை நாம் புசிக்கிற பொழுது நாம் இன்னும் வேண்டிய கிருபைகளோடும் வேண்டிய நன்மைகளோடும் நாம் நீண்ட நாட்கள், அவர்கள் நீண்ட நாட்கள் என்ன கடைசி வரை நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை அடைந்திருப்பார்கள் பிரியமானவர்களே. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் உடனே அவர்களை துரத்தி விடவில்லை பிரியமானவர்களே. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? அவர்களுக்காக, அவர் நிர்வாணிகள் என்று உணர்ந்ததினாலே அவருடைய குறைவுகளை மாற்றுவதற்காக உடனே என்ன செய்தார்? ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை அவர்களுக்கு உடுத்துவித்தார். அது மட்டுமல்ல, அந்த மிருகத்தை அடித்ததன் மூலமாக ரத்தம் சிந்தப்பட்டதனாலே இவர்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இன்னொரு இவர்கள் சாவதற்கு பதிலாக அந்த மிருகமானது அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆதாமை உண்டாக்குவதற்காக எடுக்கப்பட்ட குழியை பண்படுத்துவதற்காக ஆதாமை என்ன செய்தார்? அனுப்பிவிட்டார். அதாவது ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே அவர் அனுப்பிவிட்டார். அவர் போனதற்கு அப்புறம் ஆதாமும் ஏவாளும் வெளியே சென்றார்கள். திரும்பமாக வருகிற பொழுது அவர்கள் உள்ளே வர முடியவில்லை. ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கு பகுதியிலே அவர் ஒரு சுடரொளி பட்டத்தையும் கேருபீன்களையும் என்ன செய்தார்? காவலுக்காக வைத்தார், யாரும் உள்ளே வர முடியாதபடிக்கு. எனவே ஆதாம் ஏவாளும் திரும்பமாக உள்ளே செல்ல முடியவில்லை பிரியமானவர்களே. அவர்கள் என்ன செய்தார்கள்? உள்ளே வர முடியாமல் அவர்கள் வெளியே வாழ்ந்தார்கள். ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே வந்த ஆதாம் அது முதல் கொண்டு அவருக்கு பெரிய சாபங்கள், பெரிய கஷ்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் பல புதிய தீமைகளை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்கள். கஷ்டம், கடின உழைப்பு, வெயில், வியர்வை, சோர்வு, களைப்பு, பசி, தாகம் போன்ற தீமைகளை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களே. ஏவாளுடைய ஒரு மகனாகிய ஆபேல் காயினாலே கொல்லப்பட்ட பிறகு அதை பார்த்த பொழுது அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எவ்வளவு மனம் வேதனையாக இருக்கும். அவர்கள் அந்த இரத்தத்தை பார்த்த பொழுது அவர்கள் கவலைப்பட்டிருப்பார்கள். ஆதாம் ஏவாளின் மனதில் எப்படி இருந்திருக்கும் என்று சற்று யோசித்து பார்ப்போமா? புதிதாக இன்னும் பல தீமையான உணர்ச்சிகள், பகை, விரோதம், பழி வாங்குதல், கொலை, இரத்தம், மரணம் போன்ற இந்த புதிய காரியங்கள் அவர்களுக்கு மனதிற்கு மிகவும் வேதனையாக இருந்திருக்கும் பிரியமானவர்கள். அதையெல்லாம் எப்படி அவர்கள் புதிதான காரியங்களை சமாளித்திருப்பார்கள்? இப்படியாக தொடர்ச்சியான தீமைகள் அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டது பிரியமானவர்களே. கர்த்தரை கீழ்ப்படியாததினாலையும் அவர்கள் அந்த பழத்தை வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்ததினாலும் அவர் வாழ்க்கையிலே பல தீமையான காரியங்கள் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்விதமான பயங்கரங்களை விட்டுவிட்டு அவர்கள் ஏதேன் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆதாம் ஏவாளும் முயற்சித்திருக்க கூடும். ஆனால் உள்ளே செல்ல முடியாதபடி கேருபீன்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தன. அவைகள் கர்த்தர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர்களை உள்ளே விடவில்லை பிரியமானது. வசனம் ஆதியாகமம் 3:24 வாசிக்கிறோம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் புசிக்க கூடாது என்பதற்காகவே கர்த்தர் அந்த இடத்தை காவல் வைத்தார். ஏதேன் தோட்டத்திற்கு செல்லும் வழி என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே, ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏதேன் தோட்டத்திலே மிகவும் விசேஷமானது அந்த ஜீவ விருட்சம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சபிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் திரும்பவுமாக சென்று அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நித்தியமான மரணமும் நித்தியமான வேதனையும் நித்திய அழிவும் நித்திய மரணமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. அதை தடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை உள்ளே விடவில்லை. ஏனால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற பொழுது அது அவர்களுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ சாபங்கள் நிறைந்த அவருடைய வாழ்க்கை நித்தியமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தினார் பிரியமானவர்கள். ஜீவ ஆத்துமாவாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம்
பாவம் செய்ததினால் அந்த ஜீவ ஆத்துமாய் செத்தது. அதன் பிற்பாடு அவனுடைய சரீரமும் பிற்பாடு என்ன ஆச்சு? மரணத்தை தழுவியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜீவனை இழந்து போன இந்த மனித வர்க்கத்திற்கு, அதாவது ஆதாம் ஏவாளுக்கு திரும்பவுமாக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அது சாத்தானுக்கும் மற்ற எதுக்குமே தெரியாமல் ரகசியமாக வைத்திருந்தார் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, இந்த ஏதேன் தோட்டத்திற்கு செல்வதற்கு பல வழிகளை பலரும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த பக்க வழிகள் எல்லாம் முயற்சி செய்தால் எனவே அது முடியவில்லை பிரியமானவர்களே. எனவே அது போன்ற பிரசங்கங்கள், பல உபதேசங்கள் மூலமாக திரும்பவும் நாம் ஏதேனை அடைவதற்குரிய உபதேசங்கள் சொல்லப்பட்டன. இவைகள் எல்லாமே கள்ள போதகங்கள் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் அவரே சொல்வதை கவனிப்போமா? யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எனவே அவரே வழி என்று சொல்கிறார். அடுத்து யோவான் 10:9, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் தோன்றுவதற்கு முன்பாக பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும், அதற்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் ஏதேனை அடைவதற்கு என்ன வழி என்று சொல்லி கருத்தாய் ஆராய்ந்து பல காரியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். இது நம் வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மேலே சொன்ன வசனத்தின்படி ஆராய்ந்து பார்த்த பரிசுத்தவான்களுக்கோ தீர்க்கதரிசிகளுக்கோ அடைக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டமானது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக பிறந்த யார் யார் பிறக்கிறார்களோ, அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அவர் புதிய மார்க்கத்தை உண்டாக்கினார். அதாவது ஏதேனுக்கு சொல்லக்கூடிய ஒரு புது வழியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திறந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். இதன் மூலமாக நாம் ஜீவ விருட்சத்தை அடைந்து அதனுடைய முழுமையான நன்மைகளை நாம் அனுபவிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் இன்று யார் யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த வளமான வாழ்வை ருசிக்கக்கூடிய எல்லா நன்மையான எல்லா காரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஜீவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நம் எல்லோருக்கும், விசுவாசிக்கிற எல்லோருக்கும் வரும் பொருட்டாக அவர் தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுக்க வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே, எனவே கல்வாரி சிலுவையிலே கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன் இன்று இந்த உலகத்திலே காற்றோடு காற்றாக கலந்து விட்டது. எனவே யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அந்த ஜீவன் அவர்களுக்கு அந்த ஜீவனை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அவரை தினந்தோறும் சுவாசிக்கிறவர்களுக்கு மூலமாக உள்ளே சென்று இன்னும் அவர்களுக்கு பரிபூர்ண ஜீவனை அடைய உதவுகிறது. பிரியமானவர்களே, எனவே நாம் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது, அவரை பற்றிய வசனங்களை வாசிக்கிற பொழுது, அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பொழுது நாமும் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் மாறுகிறோம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாம் இறந்த பிறகு கூட நம் நித்திய ஜீவனை நாம் பெறுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் அதிலே நன்மை மட்டுமே இருப்பதனால் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் நன்மையை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்களாகவும், நன்மையை மட்டுமே பேசுகிறவர்களாகவும், நன்மையை மட்டுமே சிந்திக்கிறவர்களாகவும், அதை மட்டுமே செயல்படுத்துகிறவர்களாகவும் மாறுகிறார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே நமக்கு தேவையானது இந்த ஜீவன் ஒன்று மட்டுமே. பிரியமானவர்களே, எனவே இதையே நீங்கள் யோசித்து ஜெபித்து நாம் வாழ்கிற பொழுது கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, ஏக சிந்தை உடையவர்களாக நாம் மாறுகிறது மட்டுமல்ல, நாம் நாளடைவில் பரிபூர்ண ஜீவனை உடையவர்களாகவும் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா.
எனவே ஜீவ விருட்சத்தை அடையவும் அதை புசிக்கவும் இலவச அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய அற்புதமான திட்டம் உங்களுக்கு புரிகிறதா? இதை உங்களுக்கு புரிந்ததென்றால் நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் பிரியமானவர்கள். எனவே இந்த அருமையான திட்டத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டது ஜீவ விருட்சத்தை நாம் புசிப்போம். இரண்டாவதாக சொல்லப்பட்டது நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை புசிப்பதினாலே நாம் நன்மை எது தீமை எது என்ற காரியங்கள் தான் ஞானம் தான் உண்டாகுமே தவிர ஒரு நன்மையை மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவை தியானித்து அவரோடு நாம் ஒன்றாக இருக்கிற பொழுது அவரோடு ஒட்டப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்தும் நன்மைகளே ஏற்படும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது. இதையே இயேசு கிறிஸ்துவும் யோவான் 15வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாமா? யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அடுத்து பாருங்க, முக்கியமான வசனம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்ற நாமம் உடையவர். பிரியமானவர்களே, வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம். இவ்வுலகில் நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு தேவையான சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கும் ஜீவனுள்ள தேவன். இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு தேவையான சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனை தினமும் உட்கொள்ளுங்கள். அவரை தியானிக்கிற பொழுது, அவரை நீங்கள் துதிக்கிற பொழுது, அவரோடு நீங்கள் இணைந்திருக்கிற பொழுது என்ன செய்வீர்கள்? அவரை போலவே நீங்களும் மாறுவீர்கள். ஒரு ஜீவனுள்ள கனியை கொடுக்கிறவர்களாக நீங்களும் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் தோன்றியது பிரியமானவர்களே. அதாவது நன்மை தீமை அறியக்கூடிய கனி என்றால் அது இப்பொழுது இருக்கிற நாம் எது நன்மை எது தீமை என்று அறியக்கூடிய இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள், அன்று நியாயப்பிரமாண சட்டங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏனென்றால் அதைத்தான் மனிதர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள், அதைத்தான் விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவருடைய திட்டமோ வேறு ஒன்றாக இருந்தது. இயேசுவே நமக்காக கொடுத்து அதன் மூலியமாக நம்மை பரிசுத்தப்படுத்த, அதன் மூலியமாக நமக்கு பல நன்மைகளை கொடுக்க கர்த்தர் விரும்பினார். அது குறித்ததான வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதாம் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் கொடுக்கும்படியாக 2வது ஆதாமாகி இயேசு கிறிஸ்து வந்தார். அதே வசனத்தின் மூலமாக நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேலும் அதிகமாய் பெருகிற்று. 17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கின ஏதுவான தீர்ப்பு உண்டானது போலவே ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால்
பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆட்கொண்டது போலவே கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. எனவே பிரியமானவர்களே, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய கிரியைகளால் அல்ல பிரியமானவர்கள். எனவே நாம் எப்பொழுதும் சுய கிரியைகளையே பார்த்து கொண்டு இராதபடிக்கு நாம் தேவனிடம் ஜெபிப்போம், விசுவாசத்தோடு அவரிடம் ஜெபிப்போம். அவர் முழுவதுமாக நம்மை மாற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த தொடர் இன்றோடு நாம் முடிந்தது. இது அருமையான இந்த தொடரை நீங்கள் பழைய எபிசோடையும் நீங்க பார்க்கிற பொழுது நான் எப்படி இந்த வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பல காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். அதையெல்லாம் கேட்டு நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நெருங்கி சேர வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.